எந்த ஒரு காஸ்ட்லி டூலுக்கும் மணி ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்மளோட காம்படிட்டர் வந்து என்ன மாதிரி ஆட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஆடியன்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கிளிக்கிங் திஸ் ஆட், சைன் அப். ஸோ லேண்டிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லேண்டிங் பேஜில் இருக்க யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ஸோ காப்பி பண்ணுறேன். நான் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் காப்பி பண்ண யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தி அப்படின்னா ஆக்சுவல் லேண்டிங் பேஜ் வந்து எது வரைக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் மார்க் வரைக்கும் தான் ஆக்சுவல் லேண்டிங் பேஜ். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஆர்எல் பேராமீட்டர் சொல்லுவோம், யூடிஎம் பேராமீட்டர் சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த காம்படிட்டரை இந்த பர்டிகுலர் ஆடை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு ஆட் பண்ணுறேன். ஸோ பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரன் ஆகுது இந்த ஆடு. சோர்ஸ் ஐஜி, மீடியம் பார்த்தீங்கன்னா பெய்டு சோசியல். ஸோ பெய்டு சோசியல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்பெயின் சிபிஓ ரன் பண்ணுறாங்க. லைக் சிபிஓ டைப் ஆஃப் கேம்பெயின் ரன் பண்ணுறாங்க. சிபிஓன்றது கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன் டைப் ஆஃப் கேம்பெயின் ரன் பண்ணுறாங்க அந்த ஆடு. கான்டென்ட் டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரசல் டைப் ஆஃப் கான்டென்ட். ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 18 ஜூன், கப்பல் ஆஃப் டேஸ் பேக் வந்து இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் யூடிஎம் டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா அட்வான்டேஜ் ப்ளஸ் ஓப்பன் ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆடியன்ஸ். ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் டார்கெட்டும் அவங்க பண்ணல, ஓப்பன் ஆடியன்ஸை தான் ரன் பண்ணுறாங்க. ஆடை தான் கிளிக் பண்ணேன். ஆடோட யூஆர்எல் வச்சு எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 6 இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து நான் எந்த ஒரு டூலும் யூஸ் பண்ணல, ஆட் லைப்ரரியோ எந்த ஒரு டூலும் நான் யூஸ் பண்ணல. வித் தேர் யூடிஎம் பேராமீட்டர்ஸ், அவங்களோட யூடிஎம் பேராமீட்டர்ஸை வச்சு மட்டுமே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் என்ன டைப் ஆஃப் கேம்பெயின் ரன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் வந்து நம்மளோட அடுத்த கேம்பெயினுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சிபிஓ செட் பண்ணி பார்க்கலாம், கேரசல் டைப் ஆஃப் ஆட் ரன் பண்ணி பார்க்கலாம், ஓப்பன் டார்கெட் வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்சைட்ஸ் வந்து ஜஸ்ட் ஃப்ரம் நம்மளோட காம்படிட்டரோட யூஆர்எல்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இதுக்கு எந்த ஒரு காஸ்ட்லி டூலும் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இன்சைட்ஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.